பார்க்க போற நியூஸ் எத பத்தி அப்படின்னா, ரேஷன் அட்டைகளுக்கு பொங்கல் பரிசு. வேட்டி, சேலை, வெள்ளம் பிளஸ் டோக்கன் ரெடி. இத பத்தி தான் பார்க்க போறோம். இத பத்தின முழு விவரங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் திருவிழா வரும் தை மாதம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இதற்கிடையில் பொங்கலுக்கான பரிசு தொகுப்பு வழங்க தமிழக அரசு தயாராகி உள்ளது. ஆண்டுதோறும் தமிழக அரசு 2025 தைப்பொங்கல் அரிசி அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு மற்றும் வேட்டி சேலை உள்ளிட்டவை வழங்குகிறது. இதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பொதுமக்கள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பாக கொண்டாடும் வகையில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ரூபாய் 1000 ரொக்கம் ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த முறை மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு, வருமான வரி செலுத்துவோர் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து மற்ற ஏனைய குடும்பங்களுக்கு ரூபாய் 1000 ரேஷன் கடைகளில் ரொக்கமாக வழங்கப்பட்டது. ஆனால் இந்த முறை மத்திய மாநில அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் ரூபாய் 1000 வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியானது. இது தொடர்பான தகவல் விரைவில் வெளியாகும் என கூறப்படுகிறது. நிலையில் பொங்கல் பண்டிகைக்கான பரிசு தொகுப்பு அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதில் ஒரு கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு மற்றும் வேட்டி சேலை குறித்த அறிவிப்பு மட்டும் இடம்பெற்றுள்ளது. ஆனால் பொதுமக்கள் எதிர்பார்த்த பொங்கல் பரிசு தொகுப்பான ரூபாய் 1000 இடம்பெறவில்லை. பொங்கல் பரிசு தொகுப்பில் இருக்க போவது இதுதான் மக்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத தமிழக அரசு. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், தமிழர்களின் பெரும்பலம், பாரம்பரியத்துடன் பண்பாட்டை பிரதிபலிக்கும் விழாவாக பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாள் அறுவடை திருநாளாகவும், இயற்கைக்கும் உழவர் பெருங்குடி மக்களுக்கும் அவர் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றி சொல்லும் மகிழ்ச்சியை தெரிவிக்கும் விழாவாகவும் ஒவ்வொரு ஆண்டு 2025 ஆண்டு தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்படும் வகையில் அனைத்து அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு அரிசி, குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு வழங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2.20 கோடி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர் பயன்பெறும் வகையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதன் மூலம் அரசுக்கு ரூபாய் 249.76 கோடி செலவு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெபாசிட் மூத்த குடிமக்களுக்கு ஜாக்பாட், அதிக வட்டி தரும் வங்கிகளில் லிஸ்ட். இந்த நிலையில் பொங்கல் திருவிழா முன்னிட்டு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும், பொங்கல் பரிசு தொகுப்புடன் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதுபோல இந்த ஆண்டிற்கான பொங்கல் பரிசுக்கான டோக்கன் வழங்கும் பணி வரும் ஜனவரி 9 முதல் விநியோகம் செய்யப்பட உள்ளது. இது மாதிரி நியூஸை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும், பொங்கல் பத்தின அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.